தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க. இல்லைங்க, நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல. நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி. ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன். கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் ஆனால் என்னென்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாக 2-3 படம் வரும். இங்கே வந்து என்னென்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிட்றது. எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்குது. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு இப்போ நல்லா நடித்தா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கணும்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும். அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் பண்ணுறாங்க, இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோவாக நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி. எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக, ரொம்ப கரெக்டாக இருந்தால், ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன், லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன்.